இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியில் நம்ம இன்றைக்கி ஒரு ட்ரேட் பிளான் பண்ணலாம். மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். மார்க்கெட் வந்து லோ டு ஹை ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹை ப்ரைஸில் ட்ரேட் ஆகிறதால நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நிஃப்டியில் சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட்டில் இப்போ நம்ம எதுக்காக எதிர்பார்க்குறோம் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் மூவ்க்காக தான் வந்து எதிர்பார்க்குறோம். அப்போ அந்த கரெக்ஷன் மூவ் அப்படின்றது ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய இந்த இம்பல்சிவ் மூவ்க்கு மார்க்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கரெக்ஷன் மூவ் எதிர்பார்க்கணும். அப்போது இங்கே லோ டு ஹை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இதோடைய கரெக்ஷன் மூவ் அப்படின்னும் போது நமக்கு தேவையான லெவல்ஸ் எது அப்படின்னாக்கா, இந்த அதாவது 51,900 அப்படின்ற லெவல் வர மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 50% வந்து ரீச் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. பட் ஆனால் இவ்வளோ லெவல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தெரியுது. மார்க்கெட்டோடைய ஃபஸ்ட்டு டெசிக்னேஷன் இது. சப்போஸ் மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னாக்கா, அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லோஸ்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் அங்கேருந்து மார்க்கெட் இங்கே வரணும் அப்படின்னாக்கா என்ன நடக்கணும் அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகணும். ட்ரெண்டு வந்து எந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத நோட் பண்ணுங்கள். இப்போது மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லெவலில் மார்க்கெட் வந்து அதோடைய ட்ரெண்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்படி போயிருக்கு அப்படின்றத பாருங்கள். இங்கே ஒரு ஐஸ் இருந்து மார்க்கெட் புல் பேக் வந்து மறுபடியும் இந்த ஐயை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ இந்த லோவை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ மார்க்கெட் மறுபடியும் மேலே போனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக செல் நடக்கும். செல்லுடைய டார்கெட் ஃபஸ்ட் லெவல் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இல்லை. அதாவது இது எல்லாமே வந்து பொசிஷனலாக நம்ம ஹோல்டு பண்ண வேண்டியது. இது வந்து நமக்கு தெரியுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 5 மினிட்ஸில் போய் பார்க்கலாம். 5 மினிட்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் இந்த லோஸை கட் பண்ணி மார்க்கெட் இங்கே வந்திருக்கு. இப்போது இந்த இப்போது ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய ஹை எது அப்படின்னாக்கா இந்த ஐ தான் நமக்கு தெரியுது. அப்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டை இந்த ஐஸ்லேருந்து செல் ஆகலாம். ஃபஸ்ட்டு ஸ்னாரியோ எது அப்படின்னாக்கா இந்த ஐஸ்க்கு மார்க்கெட் வரணும். இந்த ஐஸ்க்கு வந்தால் மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வேறு என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். மற்ற கன்ஃபர்மேஷன் போகும்போது நம்ம இந்த 2 லோஸையும் கனெக்ட் பண்ணும்போது மார்க்கெட்டில் இந்த ஹையர் ஐ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த லோ பிரேக் பண்ணதால் ஹையர் லோவாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஹையர் லோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த 2 ஹையர் லோஸையும் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனும் வருது. அப்போது மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் மார்க்கெட்டு செல் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஐஸ்கில் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரெண்டை லோவாக கட் பண்ணியிருக்க வச்சு மறுபடியும் இங்கே வரும்போது மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு இந்த ஹையிலேருந்து மார்க்கெட்டு இந்த லோ போட்டோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டுக்கு ஃபெப் லெவலும் 50 to 60% லெவலாக இந்த லெவல் கிடைக்கிது. மார்க்கெட் வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பாருங்கள். ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்னவா இருக்கும் அப்படின்றத பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே போயிருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து போகக்கூடிய ட்ரேட் எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த பை ட்ரேட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இங்கேருந்து செல் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுலேயுமே வந்து 2 ட்ரெண்டு தெரியுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மேஜர் ட்ரெண்டு. இன்னொரு ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மைனரான ஒரு ட்ரெண்டு தெரியுது. இப்போ இந்த மைனர் ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு அங்கே இப்போ எங்கே போகுது அப்படின்னாக்கா இந்த மேஜர் ட்ரெண்டுக்கு போகுது. இப்போது இங்கேருந்து மார்க்கெட்டு இங்கேயே எடுத்தோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னாக்கா டைரெக்டாக செல் ஆகி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்போவுமே வந்து அக்ரெசிவாக போக வேணாம். வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் இந்த ஐஸ்க்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஏன்னா இங்கே வந்து செல் ஆகிட்டு அகைன் இங்கே வரும்போது மார்க்கெட் வந்து செல் ஆகும். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள். இப்போ இங்கே என்ன இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா ஒரு லிக்விடேஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து என்ன பண்ணலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா இந்த லோஸில் வந்து மார்க்கெட்டு மேலே போயிட்டு அகைன் கீழே வந்து இந்த லோஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ அகைன் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்து இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் ஆகி போயிட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவனுடைய ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்ன நடந்துருக்கு அப்படின்னாக்கா ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் ஒரு லிக்விடேஷன் வந்து நடந்துட்டுருக்கு. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் போகணும். இந்த ஐஸும் கட் பண்ணாமல் இந்த இடத்த மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆச்சு அப்படின்னாக்கா இங்கேருந்து இந்த மாதிரி வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து மார்க்கெட் வந்து லோவரில் கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னாக்கா அகைன் மார்க்கெட்டை இந்த இடத்த நம்ம ட்ரேட் எடுத்து மார்க்கெட்டுடைய லோஸ் ஆனால் இந்த லோஸ்க்கு நம்ம தாராளமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்த நம்மளோட ட்ரேடை வந்து எடுக்கும்போது நமக்கான ரிஸ்க் வந்து எவ்வளோ இந்த கரெக்டாக இந்த எட்ஜில் எடுத்து மார்க்கெட் இந்த பிளேசஸை பிரேக் பண்ணி கேண்டில் மேலே க்ளோஸ் கொடுக்குற வரை நம்ம வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டில் இந்த இடம் ட்ரேட் எடுத்து அதோடைய டார்கெட் இங்கே கொடுக்கலாம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 70 பாயிண்ட் பக்கம் ஸ்டாப் லாஸ் வரும். இப்போ அதோடைய டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 700 பாயிண்ட் வரும். 1:7 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவுமே நம்மளுக்கு கவர் ஆகும். அப்படின்றதால தாராளமாக இந்த ட்ரேடை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் என்னுடைய பிளானை இப்படி தான் வந்து ஒரு இன்ட்ராடேவில் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மக்கிட்ட கேட்கலாம். நன்றி, வணக்கம்.